தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எப்படின்னா, மன வாழ்க்கை யாருக்குத்தான் சரியாக அமைந்துள்ளது? இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் மன வாழ்க்கை சரியில்லாத ஒரு வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓட்டையும் உடசலுமாகத்தான் இன்றைக்கு நிறைய பேருடைய மன வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. ஆண் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறான், மறுபக்கம் பெண் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எல்லார் வாழ்க்கையிலும் ஓட்டையும் உடசலுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு தான் மன வாழ்க்கை சரியாக அமைந்துள்ளது? யாருடைய மன வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்ன அப்படின்னா, பண்டை காலங்களில் தசரதன் அவருடைய மனைவிகளுடைய மன வாழ்க்கை சரியாக இருந்துச்சா? ராமன் சீதை மன வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. புத்தர் யசோதை மன வாழ்க்கை எப்படி இருந்தது? கண்ணகி கோவலன் மன வாழ்க்கை எப்படி இருந்தது? நிறைய பேர் முனிவர்கள், அதாவது சாமியாராக போகிறாங்க, சித்தர்கள்லாருடைய மன வாழ்க்கையெல்லாம் ஏன் அப்படி இருந்துச்சு? அவர்கள் மன வாழ்க்கை ஒழுங்காக இருந்தால் எதற்காக அவர் காட்டில் போய் தவம் செய்கிறாங்க? பட்டினத்தாருடைய மன வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லாருடைய மன வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. இந்த பிரச்சனையை சமாளித்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க? வாழ்ந்தார்கள், வாழ வைத்தார்கள். எப்போ பார்த்தீங்கன்னா 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதியானது எழுதப்பட்டுள்ளது. அதை யாராலையுமே அழிக்க முடியாது. அதனால் நமக்கு மன வாழ்க்கை அமைவதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மன வாழ்க்கை என்பது நம்ம கையில் கிடையாது. கடவுள் நிச்சயித்து அந்த மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த மன வாழ்க்கை நாம் சரியாக அமைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் இறைவனை மறந்து விடுவோம். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கணவன் மனைவி எடுங்க, ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 100% பெர்ஃபெக்ஷனாக யாருடைய மன வாழ்க்கையும் அமையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். நம்ம எல்லாம் சரியாக இருந்தால் நம்ம இறைவனையும் மறந்துடுவோம். இருந்தும் எல்லாருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லார் வாழ்க்கையும் அது பாட்டுக்கும் பிரச்சனைக்கு மத்தியிலே போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆக வாழ்வதும் வாழ வைப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. 2 விஷயத்தை மன வாழ்க்கையில் உள்ளவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும். புரிந்து கொண்டு வாழ முற்படுங்கள், விட்டு கொடுத்து வாழ முற்படுங்கள். இந்த 2 விஷயமும், புரிஞ்சுக்கிறது, விட்டு கொடுக்கறது, இந்த 2 இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சமாளித்து கொண்டு ரொம்ப அற்புதமாக என்ன செய்யலாம்? வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வழி நடத்தலாம். செய்வீங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொண்டு கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளுங்கள். மன வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும். அன்புடன் ஜஸ்டின்.